வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். நீங்கள் வந்து காம்போ கொடுத்துருங்க கேட்டீங்க. ஏப்ரல் மாத ராசி பலன் கேட்டீங்க. அப்புறம் மந்த்லி கொடுங்க, எல்லாம் கொடுங்க. நான் சனி கொடுத்தாச்சு. ராகுக்கு எது படுறது வந்து பிக் ஜாப் நான் தனித்தனியாக தான் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் குரு பயிற்சியோடைய அந்த ராசி லக்னம் காம்போ கொடுத்துறேன். ஒரு சுபகிரகம் குரு எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரா? உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா? உங்களுக்கு பணம் கொடுப்பாரா? கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா? குழந்தை கொடுப்பாரா? ஏன்னா குரு தான் இந்த முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு மனுஷனுக்கு வந்து கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குன்னா குரு நல்லா இருந்தால் அந்த வாழ்க்கை சூப்பராக இருக்கும். கல்யாண வாழ்க்கை யாருக்கெல்லாம் சரியில்லையோ குரு சரி இருக்காது. அதே மாதிரி பொருளாதாரம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபினான்ஷியலாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா குரு சரியா இல்லைன்னு அர்த்தம். குழந்தை பாக்கியம், குழந்தை பிறந்து இந்த குழந்தையுடைய வளர்ச்சி, இது எல்லாமே குருவை பேஸ் பண்ணி வர்றது தான். ஸோ அதனால் முக்கியமான 3 காரகத்தை வந்து குரு தான் ஹோல்ட் பண்ணுறார். அவர் பயிற்சி நடக்க போகுது. இப்போ மே மாதம் குரு பயிற்சி மிதுனத்தில் வரப்போகிறார். குரு என்ன செய்ய போகிறார், அது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டேன், ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டேன். அது அப்லோட் ஆகிடுச்சு, அதை பார்த்துருக்கீங்க. நான் இப்போ வந்து டீட்டெயிலாக உங்கள் லக்னம் உங்கள் தசாபுதியோட தொடர்பில் வரேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் தான் நம்மளது. நான் எல்லா வாரமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த முறை இன்னும் என்ன சொல்கிறேன்னா, லைஃப் ஹாரோஸ்கோப்ன்ற அந்த பர்டிகுலர் கீ வந்து அந்த வேர்டு கீ வந்து நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுடைய வெப்சைட் வந்து www.lifehoroscope.in. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அது ஒரு நம்பர் இருக்கும். அது என்னோடய டீம் நம்பர். இன்னொன்று டிஸ்பிளே எடுத்துகிற நம்பர் தான் எங்களோட டீம் நம்பர். இது தவிர வேறு எந்த நம்பர்ஸும் எங்களோட நம்பர்ஸ் கிடையாது. இந்த சைட் தவிர வேறு எந்த சைட்லையும் நாங்கள் ப்ரொமோஷனும் பண்ணல, வேறு எந்த பெய்டு ப்ரொமோஷனும் பண்ணல, வேறு எந்த விதமான நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இது மட்டும் தான் இருக்குது. இதில் மட்டும்தான் இந்த சர்வீஸையும் ஆட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ சம் ஜூனியர்ஸ், நான் நல்லா ஒரு டீமாக ட்ரெயின் பண்ண ஜூனியர்ஸும் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் அடிஷ்னலாக பண்ணுறதுக்கும் இருக்காங்க. ஸோ எல்லா சர்வீஸும் இருக்குது. அதனால் அதை கரெக்டாக பயன்படுத்திங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம குரு பயிற்சி ராசி லக்ன காம்போவை டீச்சலாக பார்க்கலாம். மிதுன ராசி நிறைய பேர் நிறைய வருத்தம், பெயின் எல்லாம் கலந்து ஒரு மிக்ஸ்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் மிதுனம் வந்து பேசிக்காக கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நிறைய விஷயம் தப்பிச்சு வந்துடக்கூடிய சக்திகள்லாம் உண்டு. இப்போ கொஞ்சம் ஆக்சுவலி நல்ல டைம் தான். ஒன்றும் அவ்வளோ வேர்ஸ்ட் பீரியடாக நம்ம சொல்ல முடியாது. சனி பயிற்சியாக இருக்கட்டும், இல்லை ராகுக்கு எதுவாக இருக்கட்டும், இல்லை குருவாக இருக்கட்டும், ஓரளவுக்கு பரவாயில்ல. ஜென்மகுரு, நிறைய பேர் இந்த ஜென்மகுருவை பற்றி ஒரு கால்குலேஷன் கேட்டாங்க. இந்த ஜென்மகுருனா போய் வனத்திரிலே அப்படின்னு இருக்கே, அப்போனா என்ன, நான் வந்து வனவாசம் போயிடுவேனா, வருத்தப்படுவேனா? ஏன்னா நிறைய பேர் போட்ட மெசேஜ் எங்கள் குரூப்லேயும் நிறைய பேர் மிதுன ராசினால எல்லாரும் கேட்டதுன்னா, மிதுனம் எப்படி வருது, ஏதாவது ரொம்ப பாதிப்பு இருக்குமா அப்படி இருக்குமா? நான் சொன்னேன் கிளியாக, நல்லா புரிஞ்சுங்க. பொதுவான ஒரு கருத்துன்னு ஒன்று இருக்குது, இண்டிவிஜுவலாக ஒரு ராசிக்கு வந்து ஒரு டீட்டெயில் ஒன்று இருக்குது. இப்போ பொதுவான கருத்துனா குரு வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கிறது பலமாக பலகீனமாக, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சார்ட் எடுத்தோம்னா, ஒரு ஹாரோஸ்கோப் எடுத்தோம்னா, அதில் வந்து அந்த சப்போஸ் ஒரு சார்ட்டை பார்க்குறோம், ஹாரோஸ்கோப்பை பார்க்குறோம். ஒரு லக்னம் இருக்குது, எந்த லக்னம் வேணா இருக்கட்டும், அது சிம்மமாக இருக்கலாம், மேஷமாக இருக்கலாம், ரிஷபமாக இருக்கலாம், மிதுனமாக இருக்கலாம், எந்த லக்னமாக இருக்கட்டும், குரு ஃபஸ்ட் ஹவுஸில் பார்த்துட்டாலே சுபகிரகம். ஒரு நல்லவன் வந்து ஒரு நல்லவன் வந்து ஒரு மனிதனுக்கு துணையாக இருக்கான் அப்படின்னு சொன்னோம்னா, அவனுக்கு வந்து எந்த வகையிலையும் கெடுதல் அவன் செய்ய மாட்டான், கெடுதலை சொல்லவும் மாட்டான், அவன் நல்லபடியாக வழிகாட்டுவான். அதுதான் வந்து நல்லவன், அதுதான் குரு. குரு என்றால் நல்லவர். அப்போ ஜாதகம் வந்து அப்படி பார்க்கும்போதே குரு ஃபஸ்ட் ஹவுஸ்னால் அது பாசிட்டிவாக தான் எடுத்துவோம். சரி, நீங்கள் உடனே அடுத்த கேள்வி எனக்கு வந்துடுச்சு. அதுலேயும் மிதுனத்துக்கு குரு பாவி இல்லையா, மிதுனத்துக்கு குரு வந்து பாதகாதிபதி இல்லையா, அவர் போய் எப்படி நல்லது செய்வார், அவர் கெட்டதானே செய்வார். கரெக்டு தான். ஆனால் பொதுவான ஒரு விதி ஒன்று உண்டு இல்லை, அதை மீறி அவர் செய்ய முடியாது. அந்த விதி என்ன? குரு எக்காலத்திலும் எவருக்கும் தீமை தரக்கூடிய கிரகம் அல்ல. அவர் தீமை தரக்கூடிய நிலையில் இருந்தாலுமே அது பாடம் புகட்டுற மாதிரி தான் இருக்குமே தவிர தீமை தந்து அழிவை தராது. அதை நல்லா புரிஞ்சுங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கண்டிக்கிறாங்க, இம்போசிஷன் எழுத சொல்கிறாங்க, இல்லைனா அதை வழி நடத்துறதுக்கு அந்த குழந்தைய வந்து சரியாக கொண்டு வரதுக்காக சில கடினமான ரூல்ஸை கொண்டு வராங்கன்னா, அந்த குழந்தையுடைய நலன் கருதி தானே தவிர அந்த குழந்தையுடைய பாதிப்பு கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி தான் குரு. ஸோ குரு உங்களுக்கு ஏதாவது வகையில் ஒரு பாதகமாகவோ பாதிப்பு லைஃப்பில் கொடுக்க போகிறாருன்னு சொன்னோம்னா, அதன் மூலியமாக தான் நீங்கள் தெளிவே அடைவீங்க லைஃப்பில். அதுதான் பாயிண்ட். ஸோ மிதுனம் ஃபஸ்ட் ஹவுஸில் குரு வர்றாரு. ஃபஸ்ட் ஹவுஸ்னால் என்ன? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தலை. முதல் வீடுனாலே உங்கள் தலை, உங்கள் மூளை, உங்கள் அறிவு அப்படின்னு சொல்கிறோம். சந்திரன் மிதுனத்தில் இருந்தால் தான் மிதுன ராசி. சந்திரன் மேலேயே குரு வர்றாரு. சந்திரனா மனசு. உங்கள் மனசில் வந்து இப்போ உதாரணத்துக்கும் இதான் உங்கள் மனசு. உங்கள் மனசில் நிறைய ஆசை இருக்கும். கல்யாணத்தை பற்றி ஆசை இருக்கும், பணக்காரன்னு ஆசை இருக்கும், தொழில் பண்ண ஆசை இருக்கும், புகழோடு இருக்கணும்னு ஆசை இருக்கும், பதவி வேணும் ஆசை இருக்கும், படிப்பு நல்லா சூப்பராக போய் படிக்கணும் ஆசை இருக்கும், ஒரு நாவல் ரைட் பண்ணணும்னு ஆசை இருக்கும், சினிமா பற்றி ஆசை இருக்கும்,
சில பேருக்கு அழகாக இருக்கணும் ஆசை இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கணும் ஆசை இருக்கும், நோயே இருக்கக்கூடாதுன்னு விருப்பம் இருக்கும். நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம். எல்லாரையும் கேட்டோம்னா எனக்கு இது ஃபஸ்ட்டு இதான் உங்கள் ஆசை என்றால் என்ன அப்படின்னா ஒன்று இருக்கும். இப்போ இந்த 2025 பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் இந்த மனசு, இந்த சந்திரன் தான் உங்கள் மனசில் உள்ள ஆசைகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய கிரகம். மிதுனத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? மிருகசீடம் இருக்குது, திருவாதிரை இருக்குது, புனர்பூசம் இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் சந்திரன் இருக்கும். குரு எப்படியும் எல்லா நட்சத்திரத்தையும் கடந்துருவார். ஸோ குரு பொசிஷனில் உள்ளே வரும்போது மே மாதம் 15 குரு கரெக்டாக மிதுனத்துக்கு உள்ளே வந்துட்டாருன்னா இப்போ வந்து ஒரு 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 ராசி மண்டலம்ங்கிறது ஒரு வீடு மாதிரி. ஒரு வீடு தான் ஒரு பிரவேசம்னு அர்த்தம். பிரவேசம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் வந்து ஒரு கெஸ்ட் வந்துட்டார். இப்போ கெஸ்ட் வந்தால் நீங்கள் சொல்லுவீங்களா, நீங்கள் ஹாலில் மட்டும் தான் உட்காரணும், பெட்ரூம்குள்ளலாம் வரையக்கூடாது சொல்லுவீங்களா? அவருக்கு ஒரு பெட்ரூம் கொடுப்பீங்க. அப்புறம் உங்களுடைய பாத்ரூமை யூஸ் பண்ணக்கூடாது சொல்லுவீங்களா? யூஸ் பண்ண சொல்வீங்க. கிச்சனில் சாப்பிடக்கூடாது சொல்வீங்களா? சாப்பிட சொல்வீங்க. உங்கள் பிளேட்டை கொடுப்பீங்க, உங்கள் கப்பில் காஃபி கொடுப்பீங்க. எல்லாமே நீங்கள் என்ன யூஸ் பண்ணி அது உங்களுக்கு ஷேர் பண்ணி. ஏன்னா அவங்க உங்கள் கெஸ்ட், அதிதி தேவ பவா மாதிரி. அப்போ அவங்க உங்கள் கெஸ்ட்டு. அப்போ நீங்கள் அவங்களை நல்லா ட்ரீட் பண்ணுவீங்க. ஏன்னா வந்த விருந்தாளிங்க மனம் கோணாமல் நடந்தால் உங்களுக்கு ஒரு பிளெஸிங் அது. அப்படி தான் குரு உள்ளே வராருன்னு சொன்னால், மிதுனத்தை குரு அப்படி உள்ளே வராருன்னு சொன்னோம்னா அந்த ஃபுல் ஹவுஸையும் அவர் வந்து அப்படி ஒரு பிரவேசிப்பார். அப்படி பார்வையை வந்து அப்படி ஒரு ஸ்பார்க்கிள், அப்படி ஒரு ஒளி வரும். சுபகிரகங்க அவர். அப்போ மிதுனத்துக்குள்ளே வந்தார்னா, மிதுனம்னா மனசு. நான் சொன்னப்போ மனசில் வந்து ஏதோ ஆசையை வச்சுட்டு அப்படி ஏங்கி தவிக்கிறீங்கல்ல, நடக்குமா இப்போ நடக்குமா, அப்போ நடக்குமா, கிடைக்குமா, அந்த ஒரு ஏக்கத்துக்கு நான் வந்துட்டேன்டா, நான் வந்திருக்கேன். மிதுன ராசி ஆண் பெண் யாரானா இருக்கேன், நான் வந்துட்டேன், உன் ஆசையை சொல்லு, நான் இப்போ கேட்குற மூடில் இருக்கேன். அதை வந்து நான் வந்து எப்படி, அதாவது அவர் வந்து நீ என்னோட ஆசை வந்து எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நேராக கொண்டு வந்து மொபைல் ஃபோனை கையில் கொடுக்க மாட்டார். நீங்கள் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். இந்த குரு என்ன பண்ணுவார்னா, உன் ஆசை இதுவா, அதுக்கு ஒரு ஐடியாவை கொடுப்பா. ஏன் ஐடியா கொடுக்குறாரு அவர்? குரு பேசிக்காகவே வந்து அறிவு கிரகம். அறிவுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து 3 பிளானட் தான். அறிவுக்கு முக்கியமானது 3 பேர் தான். ஒன்று வந்து சூரியன், அடிப்படை ஆதாரமான அறிவு. அடிப்படை ஆதாரமான அறிவு அப்படின்னா என்னென்னா, ஒளி இல்லாமல் உலகம் கிடையாது. ஸோ ஒளி இல்லாமல் உலகம் இல்லை. அந்த ஒளி வீசக்கூடிய இந்த பூமியில் வந்து எல்லா ஜீவராசிகளும் பயன்படும். அதுதான் அடிப்படையான ஆதாரமான அறிவுன்றது சூரியன் தர்றது. அடுத்த அறிவு அப்படிங்கிறது வந்து குரு போதிக்கிறது. ஒரு விஷயம் எனக்கு தெரியும், நான் எனக்குள்ளேயே வச்சுக்க மாட்டேன், நான் கற்றுக்கிட்டேன், நான் இயற்கை எடுத்து புரிஞ்சுக்கிட்டேன், நான் அதை அடுத்த வரக்கூடிய தலைமுறைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நான் எடுத்து வைக்கிறேன், நான் வந்து அவங்கள வழி நடத்துகிறேன், அவங்களை நான் பக்குவப்படுத்துகிறேன், அவங்களுக்கு நான் வழிகாட்டியாக இருக்கேன். அதுதான் குரு. அவர் கற்றுக்கிறாரு. கற்றுக்கிறத வந்து அவர் வந்து உள்வாங்கி அதை கிரகிச்சு அதை மற்றவங்களுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் அதை எடுத்து வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதுதான் குரு செய்கிறது. சரி, இது குருவுடைய வேலை. அது அறிவு, புரிதல். அந்த குரு தான் புரிதல். அடுத்து புதன், அறிவு சார்ந்த கிரகத்தில் புதன் வந்து ஒரு விஷயத்தை உள் வாங்கிட்டாருன்னா அதுலேருந்து 10 விஷயத்தை அப்படியே மல்டிபிள் பண்ணுறது. மல்டிபிள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன மேட்ரை யாரோ ஒருத்தர் காதில் போட்டாங்க, சேல்ஸ்னால் இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரை காதில் போட்டாங்க. அதை வேறு என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லி கிரியேட் பண்ணி பண்ணுறது தான் புதன். இதுதான் அறிவு. அப்போது இந்த 3 கிரகத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது மிதுன ராசினா புதனுடைய ராசி. புதன் ராசினாலே அடிப்படையில் வந்து பயங்கர க்ரியேட்டிவிட்டி, திங்கிங் கெப்பாசிட்டி, ஸோ இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது அந்த இடத்துல போய் குரு வந்தாருன்னா, நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, மனசில் ஏதோ ஒரு ஏக்கம் இருக்குது, ஏதோ ஒரு ஆசை இருக்குது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அறிவை கொடுப்பாரு, ஒரு ஐடியாவை தருவார். அந்த ஐடியா தான் இப்போ குரு தரப்போகிறார். இதுதான் ஃபஸ்ட்டு மிதனத்துக்கு ஏற்படக்கூடிய அட்வான்டேஜ். அப்போ அவருடைய பார்வைகள்லாம் என்ன பண்ணால் அந்த எக்ஸிக்யூஷனுக்கு வழி நடத்தும். சரி, மிதன ராசி, மிதன லக்னம், இதை நீங்கள் பொருத்திக்கலாம், பலன் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்ற லக்னங்களில் ஃபேவரான லக்னங்கள்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில் பிறந்து இந்த வருஷம் 2025 மிதுன ராசியில் பிறந்து லக்னம் ரிஷபமாக இருந்தால் அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. லக்னம் மிதுனமாக இருந்தால் ப்ளஸ் தான். ஒருவேளை உங்கள் லக்னம் வந்து சிம்மமாக இருந்தால் ஃபைனான்ஷியலாக மட்டும் பரவாயில்ல, ஒன்லி ஃபார் ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ்க்கு மட்டும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை லக்னம் துலாமாக இருந்தால் ப்ளஸ் தான், உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. மிதுன ராசி துலா லக்னம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒருவேளை லக்னம் வந்து இது தனுஷாக இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாக உங்கள் தனுசு லக்னத்துக்கு நேராக இப்போ சந்திரன் இருக்காருன்னு அர்த்தம், சந்திரன் மிதனத்தில் இருக்காருன்னு அர்த்தம், அங்கேருந்து குரு பார்க்குறாருன்னு அர்த்தம். எல்லாமே சூப்பர் காம்பினேஷன். 7 to 7, அதான் சமசப்தமம். அது தனுசு லக்னமாக இருந்தால் அந்த பலன் நல்லா இருக்குது. ஒருவேளை மிதுன ராசியில் பிறந்து மகர லக்னமாக இருந்தால் ஒரு 70% பாசிட்டிவாக இருக்குது. கும்பமாக இருந்தால் 60% ஓகே தான்.
நாட் பேட், பரவாயில்ல, நல்ல நல்ல பலன் இருக்குது உங்களுக்கு. மீனமாக இருந்தால் ரொம்ப சோதித்து சோதித்து போராடி உங்கள் திறமையெல்லாம் பயன்படுத்தி ஏதோ ஒரு பலன் அடைகிற மாதிரி இருக்குது. மற்ற லக்னங்கள் சுமார். மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், இதெல்லாம் வந்து சுமார். இவ்வளோ தான் பாயிண்ட். இதுதான் மிதுனத்துக்கு இந்த வருஷத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பலன்களாக இருக்கும். அப்போது வந்து நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன், குருனாலே ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயங்களில் 1 திருமணம், 2 பொருளாதார வளர்ச்சி, 3வது குழந்தை பாக்கியம், 4வது அவருடைய உயர் கல்வி, 5வது அவர் செய்யக்கூடிய தொழில் வளர்ச்சி. அதுக்கப்புறம் 6வது கொஞ்சம் ஆரோக்கியமும் எடுத்துக்கலாம், நோயிலிருந்து குணப்படுத்துறது. இதெல்லாம் உங்களுக்கு இந்த முறை இந்த அளவுக்கு சாதகமாக இருக்குன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். புரிச்சு. தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான். நான் வந்து அந்த ராசி லக்னம் காம்போலாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன லக்னம், என்ன ராசி, என்ன நட்சத்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அது உங்களுடைய அடிப்படையான கடமை. அடிப்படையான கடமைன்னா நீங்கள் அஸ்ட்ராலஜியை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நம்புறீங்க, ஹாரோஸ்கோப்னு ஒன்று இருக்குன்ற நம்புறீங்க, பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸை நம்புறீங்க, நீங்கள் கோயிலில் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறீங்க, நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தான் குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்க, நீங்கள் நல்ல நாள் முகூர்த்தம் குறித்து தான் ஒரு சுபகாரியம் செய்கிறீங்க, வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்தா ஒரு கார் வந்து டெலிவரி எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் குழந்தை கூட இப்போ வந்து நிறைய பேர் நார்மல் டெலிவரி இல்லை சிசேரியன் தான் பண்ணணும் டாக்டர் சொன்ன உடனே என்ன பண்ணுறீங்க, நல்ல அதுக்கு நாள் தேடுறீங்க. எல்லாமே நீங்கள் ஒரு நல்ல நாளை ஏன் சூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை அஸ்ட்ராலஜியில் இருக்கோ இல்லையோ, நமக்கு எதுவும் கெடுதல் நடந்துடக்கூடாதுன்ற நம்பிக்கை இருக்குது. தப்பு இல்லை, எல்லா மனுஷருக்கும் ஒரு நல்லது நடக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஒரு எண்ணம். எனக்கும் அந்த எண்ணம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அடிப்படையை உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என்ன ஒரு 2 நிமிஷம். நீங்கள் என்ன ராசி, நீங்கள் என்ன நட்சத்திரம், நீங்கள் என்ன நாள் பிறந்தீங்க தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களை வந்து கம்பைன் பண்ணலாம். இதை விட இன்னும் ஒரே ஒரு படி மேலே போகலாம். கொஞ்சம் தசா புத்தி, நமக்கு என்ன தசை நடக்குது, ரொம்ப சிம்பிளுங்க. அது தசா கால்குலேஷன் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ இருக்குது லேர்ன் ஆஸ்ட்ரோவில் தனியாக பண்ணியிருக்கேன். தசா கால்குலேஷன் வீடியோஸில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தா எத்தனை ஆண்டு காலம் தசை நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன தசை நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன தசை நடக்கும்ன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக புரிஞ்சுக்கிற ஒரு வீடியோ. உங்கள் ஹாரோஸ்கோப் என்ன, உங்களுக்கு வந்து சுக்கரன்னா என்ன, உங்களுக்கு வந்து ஒரு லவ் லைஃப் எப்படி இருக்கும், ஃபைனான்ஷியலாக லக்ஸரி லைஃப் எப்படி இருக்கும், அது சுக்கரன் நல்லா இருக்கா, ஈஸி. சனி எப்படி இருக்கார், நமக்கு ஆயில் எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி இருக்குது, சனி எப்படி நம்ம வருத்தப்பட்டு வாழ்வோமா சந்தோஷமாக வாழ்வோமா, சனியை செக் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. குரு எப்படி இருக்கார், நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா, நமக்கு பிறக்கிற குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்களா, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா, அவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோமா, அந்த குரு அது காமிக்கும். அதுக்கடுத்தது உங்களோட பொருளாதார வளர்ச்சி. நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு சாதாரண லெவலில் இருந்தார், மிடில் கிளாஸ். நான் அதை விட ஒரு கிளாஸ் மேலே வருவேனான்னு யார் சொல்லுவோம்? குரு தான் சொல்வார். வளர்ச்சி அடைய போறியா, வீழ்ச்சி அடைய போறியா, குரு காமிக்கும். அதுக்கடுத்தது நீங்கள் செக் பண்ண வேண்டியது புதன். புத்தி கூர்மையாக இருப்பீங்களா, புத்திசாலியாக இருப்பீங்களா, அட்லீஸ்ட் நீங்கள் புத்திசாலியாக பிறக்க வேணாம், புத்தி உள்ள மனிதர்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாமே, அவங்க சொல்கிறத கேட்டுக்கலாமே, அவங்க சொல்கிறத கற்றுக்கலாமே, அது யார் காமிப்பா? புதன் தான் சொல்வார். அப்போ புதன் எங்கே எப்படி இருக்கார்? சூரியன். ஒரு ஆற்றலோடு இருப்பீங்களா, எனர்ஜியோடு இருப்பீங்களா, ஒரு சக்திசாலியாக நீங்கள் யார், உங்களுடைய பரம்பரை என்ன, நீங்கள் எதுக்காக ஜனனம் எடுத்தீங்க, உங்கள் கர்மா என்ன அப்படிங்கிற சூரியன் வந்து ஓரளவுக்கு மெசேஜை கொடுத்துரும். உங்கள் பார்வை என்ன, உங்கள் நோக்கம் என்ன, கொள்கை, உங்களுடைய கொள்கை என்ன. அப்போ சூரியன் எப்படி இருக்குது? சந்திரன் கடைசியாக உங்கள் மனசு எதை சார்ந்து வந்திருக்கு, உங்கள் மனசு எதை விரும்புது, பணமா, புகழா, பொருளா, இல்லை ஆதாயமா, இல்லை வந்து பதவியா, அதிகாரமா, இல்லை சேவையா, இல்லை பக்தியா, இல்லை குடும்ப பாசமா, என்ன விரும்புகிறீங்க அப்படிங்கிறத அந்த சந்திரன் காமிக்கும். ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட்டை நீங்கள் ரீட் பண்ணலாம். ராகு யோகத்தை எவ்வளோ கொடுக்க போகுது, கேது ஞானத்தை எவ்வளோ கொடுக்க போகுது, செவ்வாய் உங்கள் உடலில் பலத்தை எப்படி கொடுக்க போகுது, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருப்பீங்களா, நீங்கள் வீர தீர செயல்களை புரியக்கூடியவராக இருப்பீங்களா, நீங்கள் ஆற்றல் மிக்க மனிதராக இருப்பீங்களா, நீங்கள் கடைசி வரைக்கும் உடல்வாகோட நல்ல உடற்பயிற்சி செய்யக்கூடிய மனிதராக இருப்பீங்களா அப்படிங்கிறது இந்த செவ்வாய் தான் காமிக்கும். அப்போ செவ்வாயுடைய சக்தி எப்படி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணலாமே, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பார்க்கலாமே. அப்போ உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது வீக்காக இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாமே, எது பெனிஃபிக் அண்ட் மெல்ஃபி, எது வந்து நமக்கு வந்து யோகமாக இருக்குது, எது தோஷமாக இருக்குது, அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு. முதல்ல உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது, அதுக்கு உங்கள் விதி ஒத்து போலையா, அதுக்கு உங்கள் தசை ஒத்து போலையா, அதுக்கு உங்கள் பிளானட்டரி பொசிஷன் சப்போர்ட் பண்ணுமா பண்ணாது, அதை ரீட் பண்ணி கால்குலேட் பண்ணி புரிஞ்சிக்கலாம். நான் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய நண்பர்களுக்கும் ஒருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.